வணக்கம். நாம் இன்று பார்க்க போகிற தலைப்பு, இவர்கள் தலைமையில் மூன்றாவது அணி அமையுமா? வித் கற்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டியோட சேர்ந்து மூன்றாவது அணி அமையுமா? ஏன் இந்த நேரத்துக்கு இதை பேசுகிறேன்னா, இன்னும் 3 வருஷம் தேர்தலுக்கு இருந்தாலும் இந்த அரசியல் கட்சிகளுடைய மூவ்மெண்ட்டு இதை நோக்கி தான் பயணிக்கிறது. அதை பற்றி இப்பொழுது அலசுவோம். இந்தியாவில் பிஜேபி ஆட்சிக்கு வந்து 3வது தடவை இந்தியாவை ஆட்சி செய்து 10 வருடங்களை கடந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சி வந்து 5 வருடம் ஆட்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அது ஆட்சிக்கு வரணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பிரச்சனைகள் வந்துடும். ஆனாலும் அதையும் கடந்து பிஜேபி 3 தடவை ஆட்சிக்கு வந்ததுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட பிஜேபிக்கு இன்னைக்கு பயங்கர எதிர்ப்பலை, நாடு முழுக்க எதிர்ப்பலை. அது எப்படி வெளிப்படுது? இன்னைக்கு வந்து நீட் தேர்வு எதுக்கு கொண்டு வந்தாங்க அவங்க? அதாவது அறிவுஜீவிகள் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க. ஆனால் வருஷம் இந்த நீட் தேர்வு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. அப்படி லீக் ஆகும்போது இந்த மாணவர்கள் பாதிக்கிறாங்க. அதை பற்றி இந்த அரசு கவலையே கிடையாது. ஏன் லீக் ஆகுது? அங்கே இருக்கிற எம்பிங்க, மினிஸ்டருங்க, அதிகாரிங்க நல்லா சாப்பிட்றாங்க. அதுக்கான பணத்தை வாங்கிட்டு நல்லா சாப்பிட்றாங்க. அது இந்த மாணவர்களுக்கு தெரியுது. அப்போது இந்த மாதிரி பண்ணுறதுனால சமுதாயத்தில் நமக்கு கெட்ட பேர் வாங்கி அடுத்த ஓட்டு போட மாட்டாங்களே இந்த மக்கள் அப்படின்னு இந்த பிஜேபி கவலைப்பட்டதே கிடையாது. காரணம், அவங்களுக்கு ஞானேஷ்குமார் அப்படின்னு தேர்தல் அதிகாரி ஒருத்தர் இருக்கிறார். அதனால அதுக்கு அந்த கவலை கிடையாது. அதுக்கு அடுத்தல பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் வேலை கிடையாது. வேலையே கிடையாதுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, வடநாட்டில் அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குறாங்க. அவ்வளோ ஃபாரின் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம நாட்டுக்கு வர்ற ஃபாரின் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ தமிழ்நாடு, கேரளாவுக்கோ அல்லது ஆந்திராவுக்கோ எது வந்தால் கூட அது மத்திய அரசின் அனுமதிக்கு பிறகு போகும்போது அவங்ககிட்ட பேசி அதை அப்படியே உத்தரப்பிரதேசம், குஜராத்து, அப்படியே மகாராஷ்டிரம், அதை மாதிரி வடநாட்டுக்கு கொண்டு போய் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிடுறாங்க. ஸோ அப்படி இருந்தோம். அதுக்கு அடுத்த நமக்கு வர வரி காசை கொண்டு அங்கே கொண்டு முதலீடு பண்ணுறாங்க. நம்ம கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறாங்க? டபுள் சர்க்கார் இருக்கணும், டபுள் இன்ஜின் சர்க்கார். அப்படி இருந்தால் தான் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்போம். மேலே நாங்கள் ஆட்சியில் இருக்கணும், ஸ்டேட்டில் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம்னா உங்களுக்கு நிதி வரும். அப்படி ஓப்பனாக பேசி அவங்க ஆட்சி செய்கிறாங்க. ஆனாலும் அவங்க ஓட்டு வாங்குற எப்படி? ஞானேஷ்குமார் என்ற தேர்தல் அதிகாரி அவங்களுக்கு இருக்கிறார். அடுத்தல பார்த்தீங்கன்னா அவ்வளோ பண்ணியும் இந்த ஜனங்க வந்து வேலை இல்லைன்ட்டு சவுத் இந்தியாவை நோக்கி தான் வராங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கே எவ்வளோ ஜனங்க வராங்க, நம்மளே பார்த்துருக்கோம். கடை விவசாயம் வரைக்கும் வந்துட்டாங்க, கிராமம் வரைக்கும் வந்துட்டாங்க. சரி, இந்த ஜனங்களுக்கு அங்கே என்ன வேலை? அங்கே என்ன வேலை கொடுக்குறாங்க? அந்த ஜனங்களுக்கு 60% ஜனங்களுக்கு கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. கல்வி அறிவு பெற்றால் தானே அவன் வந்து ஒரு டிப்ளமா படித்தோ ஒரு கிராஜுவேட் ஆகியோ ஒரு வேலைக்கு தகுதியானவான். 60% மக்கள் அங்கே இன்னுமே கல்வி அறிவு இல்லாத மக்களாக இருக்கிறதுனால மேல் வர்க்க மக்கள் ப்ளஸ் பணம் உள்ளவன் கல்வி பெற்றிருக்கான், அந்த தகுந்த வேலைக்கு தகுந்த படிப்பு படிச்சிருக்கான். சரி, ஒரு கம்பெனி அங்கே போகுதுன்னா அந்த மக்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு பற்றாக்குறைக்கு நம்ம தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி பகுதியிலேருந்து, சவுத் இந்தியாவிலேருந்து அங்கே போய் வேலை செய்கிறாங்க. அப்போ இந்த கல்வியறி இல்லாத மக்கள் அங்கே கொத்தடிமை மாதிரி வேலை செய்கிறாங்க. அங்கே நடக்கிற பாலம் கட்டுற வேலை, அங்கே நடக்கிற மெட்ரோ ட்ரெயின் வேலை, எல்லாத்துக்கும் வேலை செய்கிறாங்க. அங்கே 500 ரூபா கொடுத்தா இங்கே 1000 ரூபா கொடுக்குறான்னு சொல்லி தான் இந்த பக்கம் வராங்க. சரி, இந்த மக்கள் இங்கே வந்து பார்க்குறாங்க இங்கே எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்குது, கல்வி எப்படி இருக்குது, தரமாக இருக்குது. அவங்க பிள்ளைங்க இங்கே நம்ம கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறாங்க. படித்து நல்ல தமிழ் பாடெல்லாம் படித்து மார்க் வாங்குதுங்க. அதுக்காக திருப்பி அங்கே போகும்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கல்வி எங்கள் நாட்டில் கிடையாது, இந்த மாதிரி ஒரு அமைப்பும் எங்கள் நாட்டில் கிடையாது, எங்களை எங்கள் கவர்மெண்ட்டு கவனிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு இலவசமாக இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, மெட்ரோ ட்ரெயின் நம்ம இங்கே கேட்குறோம், திருச்சி கூடு, மதுரை கூடு, கோயம்புத்தூர் கூடுன்னு கேட்குறோம், கொடுக்க மாட்டாங்க. அவன் போய் இந்தூர், போபாலில் போய் மெட்ரோ ட்ரெயின் கட்டுறாங்க. மெட்ரோ ட்ரெயின் கட்டுனா 30 ரூபா 40 ரூபா டிக்கெட் கொடுத்து போக ஆள் வேணும்ல. யார் போவா? 60% மக்கள் அன்றாடங்காட்சியாக இருக்கிறாங்க. மேல்மருவத்தூர் மக்கள் மட்டும் ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணுவான். அதை வச்சு மெட்ரோ ட்ரெயின் லாபம் வந்துடுமா? வராது. எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டு டூரிஸ்ட் பிளேஸ்டாக வச்சுருக்காங்கங்க.
எவ்வளோ பணம் வேஸ்ட்டு. அந்த பணத்தை கொண்டு அந்த மக்களுக்கு கல்வி கொடுத்துருக்கலாம். அந்த பணத்தை கொண்டு அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கலாம். கல்வியை கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு தருவான். வேலைக்கு ஓரளவுக்கு அவனுக்கு ஆரம்பத்தில் அரசாங்கம் போன்ற வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீடு ஒதுக்கி அவனை உள்ளே கொண்டு போனோம். கொண்டு போயிட்டா அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 30-40 வருஷத்துல 2 தலைமுறையில் அவன் ஈக்குவலாக வந்துடுவான் நம்ம நாடு மாதிரி. அதெல்லாம் செய்யாமல் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே பண்ணி பணத்தை கொண்டு வீணடிக்கிறாங்க. இப்படி வீணடிக்கிறதுனால அந்த மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு வெறுப்புணர்வோட இருக்கான். சரி, இந்த அளவுக்கு வெறுப்புணர்வோட இருக்கிறான, இந்த வெறுப்புணர்வு எப்படி வெளிப்பட்டது? அதாங்க ஒன்றும் இல்லை. இப்போ நடுவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பதிவு செய்யப்படாத ஒரு இயக்கம், தேர்தல் கட்சியாக பதிவு செய்யப்படாத ஒரு இயக்கம் ஆன்லைனில் பதிவு செஞ்சு 2 கோடி மக்களுக்கு மேலே அங்கே நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம எக்ஸ் வலைத்தளத்துலையும் அண்டு இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க பதிவு செஞ்சு அதை ஃபாலோவர்ஸாக மாறினாங்க. எப்படி நடந்தது? அப்போ இவ்வளோ மக்கள் திரள காரணம் என்ன? பெரிய ஒரு சினிமா, விஜய் மாதிரி பெரிய சினிமா நடிகராக அதை உருவாக்குனர் கிடையாது. அப்போ அந்த மக்களுக்கு எதிர்ப்பால் இருக்கு. அதை லீட் பண்ணி கொண்டு போகிற ஒரு சக்தி கிடையாது இந்தியாவில். ஒரு அணி கிடையாது, ஒரு எதிர்கட்சி கிடையாது. ஸோ அதை வச்சு பதிவு செஞ்ச உடனே இந்த இளைஞர்கள் மக்கள் எல்லாமே அதில் உறுப்பினராக மாறிட்டாங்க. சரி, இந்த பிஜேபி ஏன் என்ன நடந்தாலும் கவலை இல்லாமல் இருக்குது? இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செய்யுது. அங்கே உள்ளாட்சி தேர்தல் மாநில அரசுடைய தேர்தல் ஆணையம் நடத்தும். அவங்க எடுக்கிறதா முடிவு. அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் வாக்குச்சீட்டு முறையில் தான் தேர்தல் நடத்துவோம். நாங்கள் இல்லை எலக்ட்ரானிக் மிஷின் மூலமாக தான் தேர்தல் நடத்தணும்னு சொல்லி பிஜேபி கோர்ட்டுக்கு போனாங்க. கடைசியில் வாக்குச்சீட்டு மூலமாக தேர்தல் நடத்துங்கன்னு கோர்ட் உத்தரவு கொடுத்து அதன் பிரகாரம் பஞ்சாபில் தேர்தல் நடந்ததுங்க. அப்படி நடந்ததில் என்ன ஆச்சு தெரியுமா? ஆம் ஆத்மி கட்சி அமோக வெற்றி பெற்றது. அதுக்கடுத்து சுயேட்சைகள் அமோகமாக வெற்றி பெற்றாங்க. பிஜேபி அது கீழே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ வாக்குச்சீட்டில் எலெக்ஷன் நடந்தால் பிஜேபி நிலைமை என்னன்னு பார்த்தீங்களா? அதனால தான் அவங்களுக்கு ஞானேஸ்வரன் ஒருத்தர் இருக்கிறார், நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா? அவர் மூலமாக தான் அவங்க எதிரியெல்லாம் வீழ்த்தினாங்க. தமிழ்நாட்டில் முக ஸ்டாலின் இங்கே எஸ்ஐஆர் மூலமாக வாக்குச்சீட்டுலாம் இல்லாத வாக்கெல்லாம் எடுத்து இவரை காலி பண்ணாங்க, பிரணாப் ராயை காலி பண்ணாங்க, மம்தா பானர்ஜியும் காலி பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு யார் யார் பிடிக்கல எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு டைரெக்டாக எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு அவங்கள காலி பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி வாக்குச்சோர் மூலமாக காலி பண்ண. மேலை நாடுகளில் ஏன் எலக்ட்ரானிக் மிஷின் வச்சு ஓட்டு நடத்தலாம்ல? அமெரிக்கா, ரஷ்யா, லண்டன்லாம் அவங்க ஏன் இன்னும் வாக்குச்சீட்டை வச்சே நடத்துகிறாங்க? எலக்ட்ரானிக் மிஷின் நடத்துனா என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவன் உண்மையான ஜனநாயகனா வாக்குச்சீட்டை தான் நடத்தணுங்கிறத நடத்துகிறான். நம்ம இந்தியாவில் தான் அந்த பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறமா எலக்ட்ரானிக் மிஷினில் நடத்துறது மூலமாக அவங்க என்னென்ன அது செய்யணுமோ அவங்களுக்கு சாதகமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணுற இந்த பிஜேபியை எப்படி இந்தியாவிலேருந்து அவங்க தேர்தலில் தோல்வி அடித்து அதை கீழே இறக்க முடியும்? அப்போது ஒரு 3வது அணி உருவாகணும், ஸ்ட்ராங்காக உருவாகணும். இன்னைக்கு ஜூன் 6ஆம் தேதி காங்கிரஸ் தலைமையில் ஒரு இந்தியா கூட்டம் நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே இவங்க கூடினவங்க தான், ஏற்கனவே இவங்க பழகினவங்க தான், ஏற்கனவே 3 தடவை ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக இவங்க அறிவித்தவங்க தான். ஆனால் எல்லாத்துலேயுமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. காங்கிரஸ் நம்பி தோல்வி அடைஞ்சாங்க. இப்போ 6ஆம் தேதி கூட்டுறாங்க. 6ஆம் தேதியில் யார் கலந்துக்குவா? இப்போ நம்ம ஸ்டாலின் கலந்துக்குவாரா? கலந்துக்க மாட்டார். ஏற்கனவே காங்கிரஸ் இருக்கிற பக்கம் நாங்கள் போக மாட்டோன்றாங்க. பிரணாப் ராய் கலந்துக்க மாட்டார். ஏன்னா எதிர்கட்சி காங்கிரஸ். கம்யூனிஸ்ட் சார்பாக வேற யாரும் கலந்துக்குவாங்களாம். அடுத்தல நம்ம மம்தா பானர்ஜி மேடம் கலந்துக்குவாங்களா? அவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. அகிலேஷ் யாதவ் அவர் காங்கிரஸ் திமுக விட்டு வெளியேறின உடனே அவர் பதிவு போட்டார் எக்ஸ்தலத்தில், நாங்கள் காங்கிரஸ் மாதிரி இருக்க மாட்டோம், நாங்கள் துன்பகரமான நேரத்திலையும் நாங்கள் கூட இருப்போம்னு சொல்லி நம்ம மம்தா பானர்ஜி படமும் ஸ்டாலின் படமும் போட்டு பதிவு போட்டிருந்தாரு. அது மாதிரி தேசிய யாதவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி கூடி இவங்க அடுத்து லீட் பண்ணுவாங்க? ஸோ
அடுத்தால இன்னும் 3 வருஷம் டைம் இருக்கு. அன்னைக்கு கூடுற கூட்டம் அப்படி 2ஆம் கட்ட தலைவர் யாராவது வந்து அப்படி கூடுனா கூட ஒரு கண்டன அறிக்கையோட முடிச்சிருவாங்க. அடுத்தால 3 வருஷம் இருக்கு. இந்த 3 வருஷத்துல என்னென்ன மாற்றம் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரே மாற்றம் வரும். நான் இந்த பதிவு போடுறேன் பார்த்தா இதை நோக்கி தான் பயணிக்கும். ஏன்னா கரப்பான்பூச்சியை அழிக்க முடியாது. அது எப்படினாலும் உருவாகி வரும். இப்போ அஜித் ஜிட்டோங்கிற ஒரு கரப்பான்பூச்சி ஆரம்பிச்சார். கரப்பான்பூச்சி ஜனதா தளத்தை ஆரம்பிச்சிட்டார். அவர் எப்படி இருந்தாலும் இந்தியாவுக்கு வருவார். வரும்போது அது பெரிய எழுச்சி பெறும். அந்த எழுச்சி எப்படி இருக்கும்னா நம்மளால் நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் எழுச்சி வரும். அவரை அரெஸ்ட் பண்ணலாம், அவங்கள செயல்படாமல் முடக்கலாம், அவங்களுக்கு வர மணியை முடக்கலாம், எல்லாம் பிஜேபி வேலை செய்யும். ஆனால் பக்கபலமாக அவங்களுக்கு பக்கபலமாக இந்த 3ஆம் கட்ட தலைவர்கள் இப்போ எம்.கே. ஸ்டாலின், பிரணாப் ராய், மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், அயேஷ்டி யாதவ், நம்ம ஆம் ஆத்மி கட்சி, இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் இணைஞ்சு அவங்களுக்கு பின்புலமாக இருந்ததுன்னா மகத்தான வெற்றியை பெறலாம். காங்கிரஸ், பிஜேபி வேண்டாம், இந்த 3வது அணியே போதும்ட்டு மக்கள் முடிவெடுப்பாங்க. அந்த நிலைமைக்கு கண்டிப்பாக வரும். இதை சார்ந்த பதிவுகள் இதனுடைய வளர்ச்சி வரும்போது நான் உங்களுக்கு பதிவு போட்டுட்டே இருக்கேன். நல்லா பாருங்கள், இந்த 3 வருஷம் கழிச்சு இப்படி தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.